ஜெபம். என்னை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மதிய வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்க இந்த வார்த்தையை கொண்டு என்ன பேச சித்தமா இருக்கீங்களோ ராஜா, ஒவ்வொருத்தவங்க கூட நீங்க பேச போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. நீங்களே ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை ராஜா பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 23, 24. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உனக்கென்று வைக்கப்பட்டது இதுவரைக்கும் உனக்காக வைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சவுல் என்ன பண்றாரு, தன் தகப்பனுடைய கழுதையை தேடி அவன் என்ன பண்றான், அவன் போறான். அவன் கூட போறவனே என்ன சொல்றான், இது எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஊர்ல ஞான திருஷ்டிக்காரன்னா யாரு, தீர்க்கதரிசின்னு கூட நம்ம சொல்லலாம். ஞான திருஷ்டிக்காரன் அங்க இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டா என்ன பண்ணுவாரு, இதுக்கு அவர் சொல்லுவாரு பதில் அப்படின்னு சொல்றாங்க. அதே அதிகாரத்துல 15வது வசனம் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, சவுல் வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னமே கர்த்தர் என்ன சொல்றாரு, சாமுவேல் கிட்ட, இப்படி ஒருத்தன் வருவான், இவனே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் வர்றதுக்கு முன்னமே அவர் என்ன பண்றாரு, அந்த பலிமிருகத்தின் முன்னந்தோடைய அவர் எடுத்து என்ன பண்றாரு, பாதுகாப்பா வைக்கிறாரு. அப்ப நிறைய நபர்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா சவுலுக்கு என்று வைக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் போர்ஷன் என்ன பண்ணுச்சு, அவனுக்காக அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது, பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப சவுல் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான் நான் என்ன பண்ணேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொன்னோடனே சமையல்காரனை நோக்கி சொல்றாரு, இவனுக்கு நீ எடுத்து வச்சத நீ என்ன பண்ணு, எடுத்துட்டு சவுலுக்கு முன்னாடி வை அப்படின்னு சொல்றாரு. சொன்னேன்னே அப்ப சாமுவேல் சவுலை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இது உனக்காக வைக்கப்பட்டது, இவ்வளோ நேரம் வரைக்கும் என்ன பண்ணுச்சு, இது உனக்காக வைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, உங்களுக்காக வைக்கப்பட்ட சுதந்திரம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த வேலையில சொல்றாரு. அப்ப தேவன் நமக்கு எதை தருவார், தேவன் எனக்கு என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். தேவன் நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்வார், எப்படிப்பட்டதை தருவார்னு கேட்டேன். தேவன் நமக்கு தர்றது எல்லாமே என்னது, நன்மையானது, நம்முடைய திராணிக்கு மேலானதுதான் அவர் என்ன பண்ணுவாரு, தருவாரு. நம்மோட கையின் அளவை கொண்டு அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்மள ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அவருடைய கையின் அளவை கொண்டு அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. சங்கீதம் 104 28வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கைகளை திறக்க அவைகள் திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சில நேரத்துல கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு, சில நேரத்துல அவர் திறக்கிற தேவனா இருக்கிறாரு. அது எதுக்கானதா இருக்கும்னா, நம் தலைமுறைக்கு வேண்டியதாகவும் போதுமானதாய் கர்த்தர் என்ன பண்றாரு, செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எந்த பாதையில கர்த்தர் கொடுத்து நடத்துவாரோ அந்த பாதையில நம்மள என்ன பண்ணுவாரு, கொடுத்து நடத்துவார். எந்த பாதையில கையை திறந்து நடத்தணுமோ அந்த பாதையில அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு திறந்து நடத்துவார். அப்ப சவுலுக்கு சொல்லப்பட்டதுதான் நமக்கு சொல்றாரு, உனக்கென்று வைக்கப்பட்டது நிச்சயமாய் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அப்ப நம்ம ஏசப்பா கிட்ட யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையும் நிழலும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நினைச்சு அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஃபீல் பண்ண மாட்டாரு. உனக்கு இந்த வார்த்தையை நான் கொடுத்துட்டேனே, இது உனக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஃபீல் பண்ண மாட்டாரு. நம் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, நம் தேவன் வார்த்தையை மாற்றுகிறவர் அல்ல, வார்த்தைக்கு ஏற்றாற் போல் நம்மளை மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோம், தேவன் நம்ம எல்லாரையுமே நம்பர் போட்டு அழைச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் உக்காந்துருக்கீங்கன்னா, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாரு, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. சரிங்களா? அப்ப தேவன் ஏன் 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் இங்க வா அப்படின்னு கூப்பிடல. தேவன் சகேவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படின்னு பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவரா இருக்கிறாரு.
அப்ப தேவன் இன்னைக்கு உங்களை கொண்டுதான் சொல்றாரு, யாக்கோபை கொண்டு 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூடுமானால், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறாரு. இதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, அவன் கையிலே ஒரு பங்கை கொண்டு வந்து கொடுத்தேன், அந்த பங்கை என்ன பண்ண, சவுலுக்கு முன்பாக கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனுக்கு என்று ஒதுக்கப்பட்டது, அவனுக்கு என்று கொடுக்கப்பட்டது. அவன் என்ன பண்றான், சாமுவேல் யாரும் எடுத்து விடக்கூடாது, யாருக்கும் அது கொடுக்க கூடாதுன்னு அவன் என்ன பண்றான், ரொம்ப எச்சரிக்கையா அது பாதுகாப்பா அவன் என்ன பண்றான், வச்சிருக்கான். சரி, ஆண்டவர் அதிசயமா நடத்துறதுக்கும் ஆசீர்வாதமா நடத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவர் வியாதியே வராம நடத்துறாருன்னா அது ஆசீர்வாதமா நடத்துறது. வியாதி வரும், மரணம் வரும், நம்மளால ஒண்ணுமே முடியாத வேலையில நடத்துறது தான் அதிசயமா தேவன் நம்மளை நடத்துறது. அப்ப சில பாதைகள்ல ஆண்டவர் அதிசயமாவும் நடத்துவார், ஆசீர்வாதமாவும் நடத்துவார். அப்ப வனாந்தரத்துல தேவன் என்ன பண்றாரு, கொடுத்தாரு, கானான்ல திறந்தாரு. யாரு தேவனுடைய வேலைக்காய் காத்திருந்து தேவன் நியமித்த பாதையில் போறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரு, கானானை அவர் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. சங்கீதத்துல கூட பாத்தீங்கன்னா, துன்மார்க்கத்திற்கு செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானிட்டிற்கு கொஞ்சமே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்கு, நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வர்த்திக்க கூடாது, கஷ்டப்படுத்திக்க கூடாது. யாக்கோபை கொண்டு 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூடுமானால், ஒரு சாமுவேல் சவுலுக்காக வைக்கப்பட்டதை அவன் வரும் வரை பாதுகாக்க கூடுமானால், இவர்களுக்கு இந்த ஞானத்தையும் கிருபையும் கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்காரு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. நம்ம கைகளை தூக்கி சொல்லுங்க, எனக்குரியதே தேவன் எனக்கு நிச்சயம் தருவார். எனக்குரியதே தேவன் எனக்கு நிச்சயம் தருவார். யோபு கூட சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இன்னும் அநேகம் என்ன இருக்கு அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப நம்மோடு இருக்கிற சத்துரு நம்மளோட பலவீனா இருந்தா கூட நம்மளுக்காய் பரிந்து பேசி நமக்காய் வழக்காடுகிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் வல்லமையை காட்டிலும் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, பெரியவரா இருக்கிறாரு. அப்ப சங்கீதம் 104 8வது வசனத்தை யாராச்சும் ஒருத்தவங்க படிங்க. 104 8. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அப்ப அது எப்படி போச்சுன்னா, தேவனுடைய சத்தத்தால் அந்த இடத்துல போய் சென்றுச்சு. நமக்கு ஒரு உயர்வு வரணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ணணும், ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கதான் செய்யும். அந்த ஏற்ற இறக்கத்தை நம்ம தாண்டினா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு குறித்ததை நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவாரு. தேவன் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர் என்ன பண்றாரு, இருக்கிற தேவனா இருக்கிறாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாமே நிறைவா இருக்குன்னா இருக்கா? நம்ம வாழ்க்கையில நிறைவா இருக்குன்னா நம்ம எதையுமே சொல்ல முடியாது. யோசேப்போட வாழ்க்கையில கூட 17வது வயதுல அவருக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கறாரு. 30வது வயதுல அவன் உயர்த்தப்படுறான். இந்த 17 வயதுல இருந்து 30வது வயசு வரைக்கும் அவன் அநேக கஷ்டங்களை அவன் பட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணானா, தேவனால் அவன் என்ன பண்ணான், நடத்தப்பட்டான். அப்ப ஒரு தண்ணீருக்கே ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில சோதனைகள் வரும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் சோதனைகள் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நானே இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சங்கீதம் 105:18 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோசேப்பை எடுத்துக்கோங்களேன், அவன் எல்லா இரவும் என்ன பண்ணிருப்பான், எல்லா இரவு போலதான் தூங்கியிருப்பான், மறுநாளும் எல்லா பகலை போலதான் விடியும் அவன் என்ன பண்ணிருப்பான், அவன் நினைச்சிருப்பான். ஆனா தேவன் குறித்த வேலை, தேவன் குறித்த நாள் என்ன பண்ணுச்சு, அவனை வெளில கொண்டு வர வச்சது. அவனுக்காக எல்லாமும் என்ன பண்ணாரு, தேவன் செஞ்சாரு. அப்ப யோசேப்புக்கு வெளில கொண்டு வர தேவன் என்ன பண்றாரு, பார்வோனின் தலையில என்ன பண்றாரு, மாடுகளை ஓட விட்டாரு. ஆமாவா இல்லையா? அப்ப நமக்காக தேவன் எல்லாமே செய்வார், எதை வேணாலும் செய்வார். சரிங்களா? அப்போ நம்ம இந்த சுச்சுவேஷன்ல கூட நம்ம நிக்கிறோன்னா, நம்ம எந்த தருணங்களை தாண்டி நம்ம இங்க நிக்கிறோன்னா அதுக்கு காரணம் என்ன?
ஆண்டவர் நம்ம எல்லாரையும் என்ன பண்றாரு, நேசிக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப வந்து யோசேப்பு கிட்ட போய் கதவை தட்டி கேக்குறாங்க, நீ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு யோசேப்பு என்ன பதில் சொல்லியிருப்பான்? யோசேப்பு என்ன சொல்லியிருப்பான்? நான் அல்ல என் தேவன் அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் அந்த இடத்துல சொன்னாரு. அப்ப ஒரு நாள் தாங்க, ஒரு இரவு தான் நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க. ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆரோனை கோலை துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்க கூடுமானால் நம் நெடுநாளாய் காத்திருக்க நம் இருதயத்தை இலக்க பண்ணி விரும்பினது வரும்போதோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? விரும்பினது வரும்போதோ நம் வாழ்க்கை ஜீவ விருட்சம் போல இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நெடுநாளாய் நம்ம காத்திருக்கோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்காரு? ஜீவ விருட்சத்தை வச்சிருக்காரு. ஜீவ விருட்சம்னா என்ன? அது வந்து வளரும், படரும், கனி கொடுக்கும். ஆண்டவருக்கு வந்து யோசேப்பை உயர்த்துறதுக்கு 13 வருஷம் தேவையில்லை, ஒரு இரவு போதும். ஆனாலும் அவனை உயர்த்திருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான்? ஆண்டவருக்கு வந்து அந்த 17 வயசுலயே அவனுக்கு சொப்பனம் சொல்ற கிஃப்டையும் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற கிஃப்டையும் கொடுத்திருக்க முடியுமா, முடியாதா? அப்படியே ஒரு வேளை அவனுக்கு அதை கொடுத்திருந்தா அவன் அந்த குழியில போட்டாங்கல்ல, அதுதான் அவனுக்கு அது கடைசியா இருந்திருக்கும். ஆனா வந்து ஆண்டவர் எந்த காரியங்களை எந்த வேலையில வெளிப்படுத்தணுமோ அந்த நேரத்துல தான் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்திக்கிற தேவனா இருக்கிறாரு. சில டைம்ல நம்ம மைண்ட்லாம் என்ன பண்ணும், பிளாங்கா இருக்கும். எதையுமே நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன பண்றோன்னே தெரியாது. ஆனா அந்த பிளாங்கா ஏன் தெரியுமா இருக்கு? நிறைய பிரச்சனைகள் இருந்து தேவன் நம்மளை தப்பு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நம்ம மைண்ட் என்ன பண்றது, பிளாங்கா இருக்கு. 30 வயசுல அவன் என்ன பண்றான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது மட்டும் இல்லாம அதை எப்படி நடப்பிக்கணும்னு என்ன பண்றான், யோசேப்பு சொல்றான். அப்ப பார்வோன் வந்து கேக்குறாரு, இவனை போல தேவ ஆவி பெற்ற எந்த மனுஷனாச்சும் இங்க இருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் பாத்தீங்களா, அங்க வேற யாரையுமே அங்க வைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அது யோசேப்புக்காக வைக்கப்பட்ட ஸ்தானம். அதனால அவனுக்காக என்ன பண்ணுச்சு, அந்த 13 வருஷம் அவன் காக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை தேவன் என்ன பண்ணாரு, அவனுக்காக கொடுத்தாரு. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், நீங்களாம் எப்படி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி. யாரு மூலியமாச்சும் வந்து இங்க உட்காந்துருக்கோமா? இல்ல. தேவன் வந்து யாரும் இல்லாததுனால நம்மள இந்த இடத்துல கொண்டு வரல. உனக்காக வைக்கப்பட்டதே தேவன் உனக்காக அவர் என்ன பண்றாரு, கொடுத்திருக்கிறாரு. அப்ப சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நான் ஏற்படுத்தின ஒரு மனுஷன் இங்க வருவான் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. இந்த சவுலை வர வைக்க என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல அந்த கழுதையை காணாம போக செய்யறாரு தேவன். அப்ப நமக்கு முன்பாக எழும்புகிற மனிதர்களை கொண்டுதான் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை தேவன் என்ன பண்றாரு, மறைத்து வைத்திருக்கிறவரா இருக்காரு. அதுக்குன்னு ஏற்ற வேலை குறித்த வேலையில தான் தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு நிறைவேற்றுகிறவரா இருக்கிறாரு. உனக்கான ஸ்தானத்துல உனக்கான இடத்துல கர்த்தர் உங்களை போய் கொண்டு போய் சேர்க்கணும்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதுல சில பேர் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, சில பேர் நம்ம கூட என்ன பண்ணுவாங்க, சமாதானமா இருப்பாங்க. அந்த சில பேரை பார்த்து நம்ம ஃபீல் பண்றோம் பாத்தீங்களா, அவங்களே பார்த்தே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுவாரு, தேங்க்ஸ் சொல்ல வைப்பாரு. அதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்தலாம். தேவன் அறியாமலும் அனுமதிக்காமலும் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாது, நடக்காது. அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது நம்ம நண்பரா இருக்கலாம், இல்ல கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம். யார் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. யோவான் 3:27 எடுத்து வாசிங்களா. அப்ப தேவன் நமக்கு கொடுக்கறதெல்லாம் எங்க இருந்து வருது, பரலோகத்தில் ஒருவன் கொடுக்காவிட்டால் பூலோகத்தில் ஒன்றுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 16:19 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பேதுருக்கிட்ட தான் என்ன பண்றாரு, அந்த திறவுகோலின் கீ என்ன பண்றாரு, பேதுருக்கிட்ட தான் கொடுக்கறாரு. ஆண்டவர் தான் அதுல வாசலா இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் உயிரோடு இருக்கும் போது பேதுரு எப்படிப்பட்டவனா இருந்தான், எல்லாத்துக்குமே அவன் என்ன பண்ணுவான், ஃப்ரண்ட்ல தான் வந்து நிற்பான். ஆனா ஆண்டவரை சிலுவையில அடைக்கப்படும் போது பேதுரு என்ன பண்ணிட்டான், 3 டைம் ஆண்டவரை மறுதளிச்சான். அப்ப வந்து ஆண்டவரை பேதுரு மறுதளிச்ச பிறகு ஆண்டவர் அந்த வேலையை யாருக்காக கொடுத்திருக்கணும்னா யோவான் கிட்ட தான் அவர் என்ன பண்றாரு, கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேதுருக்கான இடத்தை பேதுருக்கு அவர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. மனுஷன் கிடையாது நம் தேவன். இப்போ வந்து நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒரு வேலை செய்யறோம், நம்மளோட படிச்சவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம வேலையை தூக்கி என்ன பண்றாங்க,
மத்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்டவர் தேவன் அல்ல. நமக்கு குறித்ததை அவர் என்ன பண்றாரு? மறைத்து வைக்கப்பட்டிருக்கார். நமக்கு கொடுக்கப்பட்டதை அவர் பத்திரமா அவர் என்ன பண்றாரு? பாதுகாத்து வச்சிருக்கிறார். அப்ப தேவன்கிட்ட கேளுங்க, என்னை கொண்டு நீங்க என்ன செய்வீங்க? என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் அப்படின்னு நம்ம கண்களை மூடி இந்த வேலையில ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு தருகிற தேவனா இருக்கிறாரு. தேவன் என்றைக்கும் சதா காலமும் நம்மளை என்ன பண்றாரு? நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. முடிவு பரிவந்தம் வரை அவர் நம்மளை நடத்துவல்ல தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவன் தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை.
உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. ஜெபம். என்னை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஏசப்பா, நீங்க சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவங்கள் முதற்கொண்டு ஏசப்பா உன் வார்த்தையை நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா. அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏசப்பா நீங்க கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.